இப்போ நம்ம கிளினிக்கில் வந்து அடிக்கடி என்ன ப்ராப்ளத்துக்கு வந்து கிளையண்ட்ஸ் வராங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யூஸ்வலாக இங்கே வர கிளையண்ட்ஸ் எப்படி வருவாங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணவே முடியல, நாங்கள் நிறைய டாக்டர்ஸ் பார்த்தோம், டயட்டீஷியன்ஸ் பார்த்தோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஜிம்முக்கு ரெகுலராக போகிறோம், ஆனால் வந்து வெயிட்டே குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவங்க வருவாங்க. ரெண்டாவது வந்து நாங்கள் வெயிட்டு குறைக்கிறோம், ஆனால் டக்குன்னு வந்து அது உடனே ஒரு 3 நாள்லேயே நாங்கள் வந்து வெளியே போயிட்டு வந்தாலோ ஒரு வீக்கெண்ட் வந்தாலோ திருப்பி மண்டே எங்களுக்கு வெயிட் போட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கேட்பாங்க. மூணாவது வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, சப்போஸ் நான் வெயிட்டை குறைஞ்சா கூட என் உடம்புல அது காட்டவே மாட்டேங்குது, எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸே தெரியல, ஒரு லைட்டர் ஃபீலிங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக மொத்தம் நிறைய இந்த வெயிட் லாஸ் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய வருவாங்க. அதாவது இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி வெயிட் லாஸ்க்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்றதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும், நியூட்ரிஷனலி அவங்க வருவாங்க. ஸோ சிலவங்க வந்து மவுஞ்சரை இன்ஜெக்ஷன் போட்டு வெயிட் லாஸ் பண்ணுறாங்க, வெயிட் லாஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இப்போ வந்துருக்கு இல்லையா. ஸோ அதுக்குனால அதில் டக்குன்னு வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் அவங்களுக்கு ஒரு எனர்ஜியும் இல்லை, ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்லை, சடனாக ஒரு வீக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நிறையவங்களுக்கு மசில் லாஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வெயிட் லாஸ் சஸ்டெயினபிளாக, இந்த மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன் போடும்போது நியூட்ரிஷன் எப்படி டேக் கேர் பண்ணுறதுன்னு கேட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டைவர்சிஃபைடாக தான் இருப்பாங்க கிளைண்டேல், பட் ப்ரிடாமினென்ட்லி வெயிட் ரிலேட்டடாக நிறைய வந்து நம்மளுக்கு வருவாங்க கன்சல்ட் பண்ண. ஸோ ஃபஸ்ட்டு வெயிட் லாஸில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே வந்து வெயிட்டை வந்து ஃபுட்டோடு ரிலேட் பண்ணிடுறோம். உதாரணத்துக்கு வந்து ஒருத்தங்க யாராவது வந்து குண்டாக இருக்காங்கன்னு பார்த்தா உடனே நம்ம என்ன நினைப்போம்னா, அவங்க நிறைய சாப்பிட்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணும். ரெண்டாவது வந்து அவங்க டயட்டே கண்ட்ரோலே இல்லை, வாயவே கட்டவே மாட்டாங்க, அதனால தான் அவங்க வெயிட் போட்டுக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையவங்க வந்து அந்த மாதிரி ஃபேமிலியில் கூட அதை பற்றி பேசுவாங்க. மூணாவது வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சென்ஸே இல்லாமல் சாப்பிட்றாங்க பாரு, எக்ஸசைஸே இல்லை, உட்காந்த இடத்துலையே எல்லாமே ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க, அதனால வெயிட் போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, வெயிட்டுன்னு ஒருத்தங்களுக்கு வந்துட்டாலே அவங்க நிறைய சாப்பிடுவாங்க, அவங்க வந்து லேசியாக இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு ஒப்பீனியன். ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அது உண்மை கிடையாது. வெயிட் போடுறவங்க, குண்டாகிறவங்க, திடீர்னு வந்து வெயிட் போட்டுச்சுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து அவங்க டயட்டை வாட்ச் பண்ணாதவங்களா இருக்க மாட்டாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம், அப்புறம் ஓரளவு சென்சிபிளாக சாப்பிட்றவங்களா இருப்பாங்க, நிறையவங்க பட்னி கூட இருப்பாங்க, ஃபாஸ்டிங்லாம் கூட இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாருமே வந்து நிறைய சாப்பிட்டு தான் வெயிட் போடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸுங்கிறது ஒரு முக்கியமான பார்ட் இருக்கும்போது, நியூட்ரிஷன் அதில் முக்கியம்னு சொன்னால் கூட மற்ற ஃபேக்டர்ஸும் லைஃப் ஸ்டைலில் என்னெல்லாம் இன்க்ளூடடுங்கிறத பார்க்கலாம். ஒன்று மென்டல் ஹெல்த், இமோஷனல் ஹெல்த், ஹார்மோனல் ஹெல்த், மெட்டபாலிக் ஹெல்த். ஸோ இது எல்லாமே வந்து இன்க்ளூசிவ் இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ இப்போ இந்த மென்டல் ஹெல்த் அப்படின்னா, சிலவங்களுக்கு சப்போஸ் அண்டர்லைங் ஆங்ஸைட்டி, இல்லைன்னா டிப்ரெஷன், இல்லை மன அளவில் ஒரு சோர்வு, இல்லை ஏதோ ஒரு விதமான ஒரு க்ரானிக்காக வந்து ஒரு ஆங்ஸைட்டி மோடில் இருக்கிறவங்களா இருந்தால் கூட அவங்களுக்கு வெயிட் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போஸ் அவங்க மெடிகேஷன்ஸ் எடுக்கிறாங்க, சைக்கியாட்ரிக் மெடிகேஷன்னா அந்த மெடிகேஷன் சாப்பிட்றதுனால கூட அவங்களுக்கு வெயிட் கெயின் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இமோஷனல் ஹெல்த். இமோஷனல் ஹெல்த் அப்படிங்கிறது அவங்க ஹவு ஹாப்பி ஆர் தே இன் தியர் லைஃப் தான் இமோஷனல் ஹெல்த். நம்ம சந்தோஷமாக இருக்கோமா அப்படின்னு. அதுக்கு நம்ம கார் வாங்கினா தான் சந்தோஷம், நகை வாங்கினா தான் சந்தோஷம், பிள்ளைங்க வந்து அப்ராடில் படித்தாதான் சந்தோஷம், கல்யாணம் ஆனதான் சந்தோஷம், அப்படி கிடையாது. பட் ஓவரால் லைஃப்பில் டே டு டேல நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா அப்படிங்கிறது இமோஷனல் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். நிறையவங்களுக்கு இந்த இமோஷனல் ஹெல்த்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் இருக்கும், பசங்களோட ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம், ஒரு பேச்சுவார்த்தைகளில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஃபேமிலியில் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோட ஒரு இமோஷனல் ஸ்ட்ரெயின் இருக்கலாம். ஸோ இமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம we are all made of bundle of emotions, love, hate, positivity, இதெல்லாமே பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளீட் பண்டில் ஆஃப் இமோஷனல் வெல்பீயிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் இமோஷனல் வெல்பீயிங்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் வெயிட் கெயின் நிறைய வரலாம். இப்போ நிறைய நேரம் நம்ம நியூட்ரிஷனை ஃபோக்கஸ் பண்ணுறோம், எக்ஸசைஸ் வாக்கிங் போன்னு சொல்கிறோம், ஆனால் அவங்க இமோஷனல் வெல்பீயிங்கை நம்ம பார்க்குறதே கிடையாது, அட்டன் பண்ணுறதே கிடையாது. ஸோ லைஃப் ஸ்டைல் மெடிசன் அப்படிங்கிறது இமோஷனல் வெல்பீயிங்கும் சேர்த்து நம்ம அட்ரெஸ் பண்ணுறது தான் லைஃப் ஸ்டைல் மெடிசன். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு என்ன இமோஷனல் அவங்களுக்கு ஃபேக்டர்ஸ் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, என்ன மாதிரி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம், என்ன மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம், எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சில நேரம் ஒரு சில பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனே தெரியாமல் இருக்கும், பட் ரெண்டு பேர்கிட்ட பேசும்போது, ப்ரொஃபஷனல்ஸோட பேசும்போது
பார்க்கும்போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடச்சி அது ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹார்மோனல் ரீசன்ஸ், இந்த மாதிரி வந்து பலவிதமான விஷயங்களும் கிளப்பாகி வரும்போது தான் அதை நம்ம ஒன் பை ஒன் சரி பண்ணும்போது தான் அவங்களுக்கு வெயிட் லாஸுங்கிறது ஃபீல் பண்ண முடியும், பெர்மனண்ட்டாகவும் அந்த வெயிட் லாஸ் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நம்ம வந்து வெயிட் அப்படிங்கிறத வெறும் வந்து டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷனாக மட்டும் பார்க்காம ஒரு இன்டகிரேட்டட் ஃபேஷனில் ஹோலிஸ்டிக் முறையில் இமோஷனல் வெல்பீயிங், மென்டல் வெல்பீயிங், ஹார்மோனல் வெல்பீயிங், மெட்டபாலிக் ஹெல்த்து, அப்புறம் அவங்களோட நியூட்ரிஷ்னல் ஸ்டேட்டஸ், நியூட்ரிஷ்னல் சப்ளிமெண்ட், எக்ஸசைஸ், ஜிம் ஃபேக்டர்ஸ், மசில் ஸ்ட்ரென்தனிங் ஃபேக்டர்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இன்டகிரேட்டடாக பார்க்கும்போது சஸ்டெயினபிள் வெயிட் லாஸ் பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.